நம்ம ஹாஸ்பிட்டலில் வந்து ட்ராமா டீம்னு ஒன்று இருக்குன்னு சொன்னீங்க. இந்த ட்ராமா டீமோட வேலை என்னவா இருக்கும்? ஆக்சிடென்ட் எடுத்துங்கன்னா, ஒரு மோட்டார் சைக்கிள் ஆக்சிடென்ட், கீழே விடுறாங்க, எலும்பு தான் முறியணும்னு தேவை இருக்கு. அதுக்கு கூடால உள்ள ரத்த குழாயில பாதிப்பு வந்திருக்கலாம், ஆறு வயர் அடிபட்டுனா ரிப்பு முறிஞ்சிருக்கலாம், லங்ஸ்ல அடிபட்டிருக்கலாம், வயிற்றுக்குள்ளுக்கு லிவர் ஆர் கிட்னி ஆர் ஸ்பிளீன் அடிபட்டிருக்கலாம். இது அவ்வளோ இருக்கிறத பார்க்கக்கூடிய ஒரு டீம் தான் ட்ரோமா டீம். எங்க ட்ரோமா டீம்ல there is a ட்ரோமா சர்ஜன், ஒரு அனஸ்தீசியாலஜிஸ்ட். ஏன்னா வந்த உடனே அவங்க தான் அவங்களுக்கு ஏர்வே எல்லாம் செக்யூர் பண்ணணும். மூச்சு கொடுக்காம ஆக்சிஜன் போகாம ஒன்றும் நடக்காது. ஸோ அது ஃபர்ஸ்ட் இஸ் ஏர்வே. மூணாவது ஆர்த்தோபெடிக் சர்ஜன், எலும்பு டாக்டர். தலையில் அடிபட்டு நியூரோ சர்ஜன் ஒரு ஆள் இருக்காங்க. தென் இவங்க அவ்வளோ பேர் தவிர வாஸ்குலர் சர்ஜன் ஆன் கால் இருக்காரு. ஸோ இதை வச்சு முதல்ல அசஸ் பண்ணணும். இப்போ எந்த பேஷண்ட் வந்தாலும் இந்த அவ்வளோ பேரும் எவாலுவேட் பண்ணிடுவாங்க. அதுக்கு அந்த டீம் இருக்கு பார்த்தா ட்ரோமா டீம். ஸோ ஒரு பேஷண்ட் வந்தனால அவ்வளோ பேருக்கு சைமல்டேனியஸாக கால் போவோம் எங்களுக்கு. உடனே எல்லாம் ரெடி ஆயிடுவாங்க. ஸோ இத்தனை about 10 minutes சொல்லுவாங்க, நியூரோ சர்ஜரி டாக்டர் வரணும்னா உடனே நியூரோ சர்ஜன் வந்துருவாரு. இல்லை நியூரோ சர்ஜன் வராண்டா, இது வயிற்றுல தான் அடினா வயிற்றுக்குள்ள ட்ரோமா சர்ஜன்ஸ் பார்த்துருவாங்க. ஸோ திஸ் டீம் இஸ் கால்ட் த ட்ரோமா டீம். திஸ் இஸ் த வேர்ல்ட் ரெக்கமெண்டேஷன். இந்த ட்ரோமா டீம்னு சொல்றது இட்ஸ் a வேர்ல்ட் ரெக்கமெண்டேஷன். இது எங்களுக்கு மாத்திரம் இல்லை, உலகம் முழுவதும் இருக்கக்கூடியது. ஒரு ட்ரோமா டீம் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி தான் ஆள் இருப்பாங்க. ஸ்பெஷலைஸ்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்ல ஒன்லி ஆஃப்டர் ட்ரோமா டீம் ஃபுல்லா அசஸ் பண்ணி மூளைக்கு தான் ஆப்ரேஷன் ஆர் எலும்புக்கு தான் ஆப்ரேஷன், அதுக்கப்புறம் தான் ஸ்பெஷலிஸ்ட் வந்து இருப்பாங்க. பட் ட்ரோமா டீம் தான் ஃபர்ஸ்ட்ல அசஸ் பண்ண அப்படின்னா அவுட்கம் ரொம்ப பெட்டர்.